friends, வணக்கம். வெல்கம் பேக் டு கர்க்கா கசடரை டு தமிழில். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அத்தனை அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். சர்க்கரை போன்ற இனிப்பு உங்கள் வார்த்தைகளில் வந்து சேரட்டும், இரத்தத்தில் அல்ல. இதை கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். எஸ், இன்றைக்கி நம்ம சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 பிளான்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு பிளான்ட்டோட பேரை கேட்டவுடனே சும்மா சூப்பராக புரிஞ்சிடும். வேறு ஒன்றும் இல்லை, அது இன்சுலின் பிளான்ட்டு தான். இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா கேமிகோஸ்டெமி குஸ்பிடேட்டஸ். அது எந்த பேராக இருந்தாலும் காமன் நேம் வந்து இன்சுலின் பிளான்ட்டு தான். இது எல்லா நர்சரியிலும் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் கொண்டது, அதாவது இது ஆணி வேர் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக அந்த காம்பை வந்து புட்டுன்னு நீங்கள் நட்டு வச்சாலே ஒரு செடியிலிருந்து ஒரு இன்சுலின் தோட்டமே உருவாக்கலாம். அதுலேயும் நீங்கள் நர்சரியில் வாங்குறப்போ எல்லோ கலரில் இது பூ பூக்குதா கேட்டிருந்தா தயவு செஞ்சு அது எந்த வேலையை கேட்காம நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட். இப்போது இந்த பிளான்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். இதில் ஒரு 2 இலையை எடுத்து நீங்கள் வெறும் வாயிலேயே மென்று சாப்பிட்டாலும் சரி, சாராக எடுத்து குடித்தாலும் சரி. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் இதை செய்யணும். இதை சாராக குடிக்க சொன்னாங்கன்ட்டு தேன் அது இது எதுவெல்லாம் போட வேணாங்க. சாதாரணமாக சாறு எடுத்து குடிங்க, மிக்சியில் அடித்து போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிடுங்க. இல்லை அதெல்லாம் பண்ணலை, இது ஆக்சுவலி ஒரு நல்ல புளிப்பாக ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் சும்மாவே வெறும் வாக்கிங் போகிறப்ப எடுத்து வெறும் வாயில் மென்னுக்கிட்டே போயிடுங்களேன். போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உங்களோட டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தொடங்குங்க. அதாவது காஃபி, டீ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர், வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கம்மியாகிறது 100% ப்ரூவன். இது நீங்கள் இந்த இலையை சாப்பிட்றப்போ கூடவே கண்டிப்பாக உங்களோட டாக்டர் கொடுத்த சுகர் பில்ஸையும் சாப்பிட்டுக்கோங்க. இதுவே உங்களுக்கு மருந்து கிடையாது. பட் ஒரு 48 டேஸ் எதையுமே ஒரு மண்டலம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுடைய மருந்துகளோட, சுகருக்கு எடுத்துக்கிற மருந்துகளோட இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டு ஒரு 30 நாள் கழித்து போய் எடுத்து பாருங்கள். உண்மையிலேயே அமேசிங் ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய டயபெட்டிஸ், அதாவது சுகர் லெவல் பிளட்டில் கண்ட்ரோலாக இருக்கிறது என்றது 100% ப்ரூவன். நெக்ஸ்ட்டு செடி என்னென்னா சிரியா நங்கை தான். பார்க்க சிரியா நங்கை நினைக்காதீங்க, இது சூப்பரான செடி. இது வந்து வெறும் சுகருக்காக மட்டும் இல்லை. இந்த செடி எந்த இடத்துலலாம் பாம்புகள் நிறைய வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நட்டு வைக்கலாம். இது சாதாரணமாக சாப்பிட்றப்ப கோல்டுக்கும் கூட இதை வந்து நம்ம எடுத்துப்பாங்க. ஆனால் இதோட மெயின் பர்பஸ் வந்து என்னென்னா சுகருக்கு மிக மிக நல்லது. இது சரியான கசப்பு, நிலவேம்பு கசப்பு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கசப்பான ஒரு செடி தான். அதோட இலைகள் அப்படி ஒரு கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த இலைகளை நீங்கள் திரும்ப நான் இன்சுலின் பிளான்ட்டுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு சாராக எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு நாள் இது 30 நாள் இன்சுலின் பிளான்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிரியா நங்கைக்கு போங்க. எல்லாம் சொன்னாங்கட்டு மொத்தமாலாம் சாப்பிட்டுக்காதீங்க. ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கூடவே உங்களோட டயட் அண்ட் டாக்டர் கொடுத்த பில்ஸ், வாக்கிங், ஆரோக்கியமான அளவான பேலன்ஸ்டு டயட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே சுகர்லேருந்து நீங்கள் 100% ரிக்கவரி ஆகிட்டு வந்துடுவீங்க. உங்களுடைய மேல் ஃபங்க்ஷனான பேன்க்ரியாஸ், இன்சுலின் எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலேட் ஆகிட்டு நீங்கள் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருப்பீங்கன்றது 100% உண்மையான விஷயங்க. அதனால் நீங்கள் இந்த 2 பிளான்ட்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் இந்த சிரியா நங்கை என்றது ரோட்டில் போகிறப்போ அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போய் நேருங்களேன், நிறைய இடத்துல இது வளரும். பொதுவாக நீங்கள் ஒரு சும்மா வந்து உங்கள் வீட்டுங்கள்லேயே வந்து சாணம் இந்த இதுவெல்லாம் கரைச்சி வச்சு ஒரு ஓரமாக போட்டு வைங்க. இது தானாகவே தப்பு செடின்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி தான். ஒரு செடி கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அது பாட்டுக்கு வந்து ஒரு கார்டனே உருவாக்கி விட்டுடும். இந்த இன்சுலின் பிளான்ட்டும் அதே மாதிரி தான். ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு கார்டனே அதுலேருந்து உருவாக்கிக்கலாம். இந்த இன்சுலின் பிளானோட இலைகளை
பவுடராக பண்ணி எக்ஸ்போர்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட கிடைக்கிறதால அதை ரொம்ப நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் அன்புக்கு மிக 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 நன்றி. தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி.